இலங்கையில நடத்தப்பட்ட ஒரு ரகசியமான சோதனையின் போது கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மர்ம பொருள், வெளிநாட்டு நபர் கையில கைப்பற்றப்பட்ட, இலங்கை போலீசாரால் கைப்பற்றப்பட்ட ஒரு மர்ம பொருள். இது இலங்கையில இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட போதைப் பொருட்களை விட பயங்கரமான ஒரு போதைப் பொருள் எனவும், ஒருவேளை கிளிநொச்சி தட்டுவான்கோட்டை பகுதியில் இடம்பெற்ற வெடிகுண்டு விபத்து. இந்த வெடிகுண்டுல சிக்கி இருவர் கிளிநொச்சி மாவட்ட போதனா வைத்தியசாலையில அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. சோ இன்றைக்கு நம்ம இது தொடர்பாக தான் இந்த செய்தியில பார்க்க இருக்கோம். இந்த செய்தியை பார்க்க முதல்ல இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இதே மாதிரி ஃபியூச்சர்ல பிரியோசனமான வீடியோக்களை நான் பதிவேற்றம் செய்யும் போது உங்களுக்கு உடனுக்குடனாக பார்க்கக்கூடிய இருக்கும். ஸோ இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது கிளிநொச்சி மாவட்டத்துல தட்டுவான்கோட்டை பகுதியில புதைந்து இருந்த ஒரு வெடிகுண்டு வெடிச்சதன் காரணமாக இருவர் பயங்கர காயமடைந்து கிளிநொச்சி மாவட்ட போதனா வைத்தியசாலையில சேர்க்கப்பட்டிருக்கார்கள். இங்க என்ன நடந்ததுன்னு சொன்னா, கைவிடப்பட்டு ஒரு வீடு கிளிநொச்சியில இந்த தட்டுவாங்கோட்டை பகுதியில நிறைய வீடுகள் உங்களுக்கு தெரியும். யுத்த கால பகுதிகளில் அங்கங்கே குண்டுகள் புதைக்கப்பட்டிருக்கும், அல்லது யுத்தத்துல அடிக்கப்பட்ட இராணுவத்தால எறியப்பட்ட அந்த செல்லுகள் அங்க தாண்டிருக்கும். சில வேளை இவர்கள் துப்புரவு பணியில் ஈடுபடும் போது, சில வேளை இவர்கள் ஏதோ ஒரு ஆயுதம் கொண்டு அதை துப்புரவாக்கும் போது அது வெடிகுண்டுல பட்டிருக்கலாம். இப்படிப்பட்ட இடத்துல இந்த வெடிகுண்டு திடீரென வெடிச்சதன் காரணமாக இந்த 2 பேர்கள் அதிதீவிரமாக காயமடைஞ்சிருக்காங்க. உடனடியாக இவர்கள் இருவரும் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற போதனா வைத்தியசாலைக்கு உடனடியாக அனுப்பப்பட்டார். ஆனா கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்க போலீசார் தெரிவிக்கிறதாவது, இந்த பொருள் எவ்வாறான ஒரு வெடிபொருள் என்று தெரியாது. அதே வேளை இந்த பொருள் எப்ப இங்க கொண்டு வைக்கப்பட்டது, இது எவ்வாறான முறையில இங்கு வந்தது என்று தொடர்பான முழு விசாரணைகளையும் தாங்கள் தொடர்ந்து முன்னெடுப்பதாகவும், தற்போது இந்த காயமடைந்த இருவரையும் கிளிநொச்சி பொது போதனா வைத்தியசாலைக்கு தீவிர சிகிச்சை பிரிவுக்கு அனுப்பி வச்சிருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. சோ இதனால போலீசார் பொதுமக்கள்கிட்ட வேண்டிக் கொள்றேன் என்று சொன்னா, இது யுத்த காலத்துல இதே மாதிரி பல வெடிபொருட்கள் நிலத்துக்கு கீழே இருக்கலாம். இதனால பொதுமக்கள் எந்த ஒரு இடத்திலையும் தங்களோட துப்புரவு பணிகளோ அல்லது வேறு எதுவும் எந்த ஒரு செயற்பாடுகளை மேற்கொள்ளும் போது மிக அவதானமாக செயற்பட சொல்லி போலீசார்கள் பொதுமக்களுக்கு அறிவிச்சிருக்கிறார். அதோடு பாத்தீங்கன்னு சொன்னா, மேலும் இலங்கையில செயற்பட்ட பாதாள உலக கும்பல் தொடர்பான முக்கிய நபர்கள் இலங்கைக்கு கைது செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்டார்கள். இவர்களுடன் தொடர்பு பட்ட அமைச்சர்கள், போதைப் பொருள் வலையமைப்புகள் எல்லாம் தற்போது முடக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கல. கிட்டடியில ஐஸ் போதைப் பொருள் போன்ற விடயங்கள் 1 கிலோ 2 கிலோல பல ஆயிரக்கணக்கான ஐஸ் போதைப் பொருட்கள் இலங்கை போலீசாரால கைப்பற்றப்பட்டது நீங்கள் எல்லாரும் அறிஞ்ச விடயம். சோ இதனை தொடர்ந்து கிகல்பத்திர அதோடு சேர்த்து அதோட கைது செய்யப்பட்ட மற்ற நபர்களிட்ட இருந்து எடுக்கப்படுற வாக்குமூலத்தின் அடிப்படையில் அல்லது அவர்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் ஒவ்வொரு இடமாக ஆயுதங்கள், போதைப் பொருட்கள் இவ்வாறு தொடர்ந்து போலீசாரால கைப்பற்றப்பட்டு கொண்டு இருந்தது நீங்கள் அறிஞ்ச முடியும். ஆனா இந்த 21ஆம் தேதி இந்த சோதனை நடவடிக்கையானது ஒரு மறைமுகமாக போலீசாரால மேற்கொள்ளப்பட்டது. ஏன்னு சொன்னா, இது ஒரு வெளிநாட்டு நபர் கைது செய்யப்படல. அவர்கிட்ட இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மர்ம பொருள் இலங்கைக்கு பெரிய ஒரு தலையடியா போயிருக்குன்னு சொல்லித்தான் போலீசாரால இது தெரிவிக்கப்படுது. ஏன்னு சொன்னா, இந்த கண்டுபிடிக்கப்பட்ட மர்ம பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, மெபிட்ரோன் என்று மனித உயிருக்கு அதிக அளவு ஆபத்து அல்லது உயிரை பறிக்கக்கூடிய ஒரு வகையை சேர்ந்த போதைப் பொருள் அல்லது ஒரு ரசாயன பொருள் சொல்லலாம். இது இலங்கைக்குள்ள எவ்வாறு வந்தது என்று சொல்லி தற்போது ஆய்வாளர்கள் அல்லது இந்த காவல்துறை சார்ந்து திகைச்சு கொண்டிருக்காங்க. இது எவ்வாறு நாங்கள் கட்டுப்படுத்த போறோம், இது எந்த அளவுக்கு இலங்கைக்குள்ள பரவி இருக்குன்னு சொல்லி யோசிச்சு கொண்டிருக்காங்க. கடந்த 21ஆம் தேதி வெலிகம பிரதேசத்துல போலீசாரால மேற்கொள்ளப்பட்ட ரகசிய நடவடிக்கையின் போது ஒரு வெளிநாட்டவர் கைது செய்யப்படுறார். அதாவது 18 வயது நிரம்பிய மால்டா நாட்டை சேர்ந்த இந்த வெளிநாட்டவர் கைது செய்யப்படும் போது இவர்கிட்ட இருந்து இந்த மர்ம பொருள் போலீசாரால கண்டுபிடிக்கப்படுது. கண்டுபிடிச்ச பிறகு போலீசார் இந்த மர்ம பொருள் சிலவேளை ஐஸ் போதைப் பொருளை சார்ந்தது அல்லது அதோடு தொடர்புபட்டதான்னு அறிந்து கொள்வதற்காக இலங்கையோட அரசு வேதியியல் ஆய்வகத்துக்கு இதை அனுப்பி இதை கொஞ்சம் நீங்க ஆய்வு செய்து பாருங்க, இது எவ்வாறான போதைப் பொருள்னு சொல்லி இலங்கை அரசுக்கு தெரிஞ்சு கொள்ளணும். அந்த ஆர்வத்தோடு அங்க அனுப்பிக்கல. அங்கிருந்து வந்த மறுமொழி தான் இப்ப இலங்கை காவல்துறைக்கோ அல்லது இலங்கை அரசுக்கோ பெரிய ஒரு தலையடியா இருக்குது. அதாவது இந்த பெமிட்ரோன் என்ற இந்த ரசாயனம் அதாவது இந்த போதைப் பொருள் உண்மைக்குமே ஒருவருடைய உயிரை இலகுவாக பறிக்கக்கூடியது. ஏன்னு சொன்னா, இது உண்மைக்குமே ஒரு உடலுக்குள்ள போகக்கூடாத ஒரு ரசாயனம் என இலங்கை காவல்துறையினர் தெரிவிக்கிறார். சில வேளை இது உங்களோட பிரதேசங்களையும் ஏற்கனவே போதைப் பொருள் வர்த்தகர்களால கொன்றப்பட்டிருக்கலாம். பொதுவாக இதன் அடையாளத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, வெள்ளை நிறமாக இருக்கலாம், மஞ்சள் நிறமாக இருக்கலாம், கேப்சூல் வடிவில் அல்லது குளிசை வடிவில் இருக்கு. இதுல அறிகுறிகள் எப்படி பார்ப்பீங்கன்னு சொன்னா, உங்களோட உறவுகள் அல்லது உங்களோட அருகாமையில் இருக்க நண்பர்கள் இதுல அறிகுறி உங்களுக்கு எப்படி பார்த்துக்கொள்ளணும்னு சொன்னா, சில வேளை அவர்களோட நடவடிக்கைகள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம். அதிக அளவு மகிழ்ச்சியை தூண்டுமா, இதை உட்கொள்ளும் போது அதிக அளவு
மகிழ்ச்சியை தூண்டி வைக்குமாம், அதிக அளவு ரத்தோட்டம், அதாவது ஹை ப்ரெஷர்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு ரத்தோட்டத்தை வந்து உருவாக்குது. அப்ப அதால இந்த சாராயம் குடிச்சவங்களை விட மிக மோசமான ஒரு சூழ்நிலையில இவங்களை நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கு. நீங்க நினைப்பீங்க சாதாரண போதைப் பொருள் போட்டாவே அப்படித்தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஆனா இப்படியான இந்த மெபிட்ரோன் வகையான இந்த ரசாயன போதைப் பொருளை வந்து ஒரு நபர் உட்கொள்ளும் போது அது அவருக்கு உயிராபத்தை கூட ஏற்படுத்தக்கூடும் என்று சொல்லித்தான் இந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. ஏனென்று சொன்னா இந்த மெபிட்ரோனை உட்கொண்ட பிறகு சாதாரண போதைப் பொருள் மாதிரி இல்லாம அவர்களுக்கான இதய துடிப்புகளை அதிகரித்து இரத்த அழுத்தத்தை உயர்வடைய செய்து உடலுக்கு சூட்டை கொடுக்குது, அதாவது வெப்பத்தை அதிகரிக்குது. அதுக்கு பிறகு மன அழுத்தத்தை உருவாக்கி அதிலிருந்து பெரிய ஒரு பக்க விளைவா உருவாக்குது உடம்புல. அந்த பக்க விளைவினூடாக அவர் மரணத்தை எதிர்கொள்ள நேரிடும் சொல்லித்தான் இதுல சொல்லப்பட்டிருக்குது. பெரும்பாலான நாடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னா இலங்கை, இந்தியா, யூரோப், அமெரிக்கா போன்ற நாடுகள்ல இந்த மெபிட்ரோனுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னு சொன்னா அந்த லேபிள பாருங்க நான் இதுல அட் பண்ணியிருக்கேன், இது வந்து மனிதர் உட்கொள்வதற்கு உகந்ததல்லைன்னு சொல்லி நேரடியாக விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்குது. இவ்வாறான ஒரு போதைப் பொருள் உண்மைக்குமே வடக்கு கிழக்கு தாயகத்துக்குள்ள போதைப் பொருள்ன்றது பெரிய ஒரு சீரழிவாக கிடக்குது. இப்ப கூட பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நேற்றைய முன்தினம் வந்து ஒருவர் கைது செய்யப்பட்டார். அவர் கூட லஞ்சம் போலீசாருக்கு வழங்கி அதிலிருந்து வெளிவந்திருக்கார். திடீரென வந்த வசதியான பணக்காரர்கள் லிஸ்ட்ல அவர்களும் இருக்கணும். ஸோ அவ்வாறானவர்கள் இதை ஏற்கனவே வடபகுதிக்கோ அல்லது கிழக்கு தமிழர் பகுதிகளுக்குள்ள வந்து கொண்டு வந்து விற்பனைக்கு இதை வந்து பரவலாக அனுப்பப்பட்டிருக்கும். ஸோ இவ்வாறான போதைப் பொருட்கள் நீங்க கண்டீங்கன்னு சொன்னா கட்டாயம் நீங்கள் போலீசாருக்கு அல்லது அது சார்ந்த துறையினருக்கு கட்டாயம் தெரிவிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது. அதே போல இளைஞர் யோதியர் மத்தியில மிக அவதானம். ஏனென்று சொன்னா இதை வச்சுக்கொண்டு கூட சிலரை பழிவாங்கல் நடவடிக்கைக்கும் உட்படுத்தக்கூடும். மிக அவதானமா இருக்கணும். இவ்வாறான போதைப் பொருளை கண்டா நீங்க உடனடியாக தெரிவிக்க வேண்டிய இடத்துக்கு கட்டாயம் தெரிவிச்சுத்தான் ஆகணும். மேலும் இது தொடர்பாக கைது செய்யப்பட்ட இந்த மால்டா நாட்டை சேர்ந்த இந்த இளைஞன் தொடர்ந்தும் எங்களுடைய காவல்துறை, அதாவது போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாகத்தான் இன்னும் தெரியல. இப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு சில தினங்களாக திடீரென்று ஒவ்வொரு இடமாக சோதனை நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. அதுல பல ஆயிரக்கணக்கான நபர்கள் கைது செய்யப்படுறார்கள், பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நபர்கள் கைது செய்கிறார்கள். முக்கியமாக இந்த போதை வசூல் தொடர்பாக நீதிமன்றங்களால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட அவ்வளவு பேரும் கைது செய்யப்படுறாங்க. ஏனென்று சொன்னா என்ன காரணம்னா இது எங்கெங்க பரவி இருக்குது, எவ்வாறான ஒரு பின்விளைவுகளை நாட்டுக்குள்ள கொன்றப்போன்னு சொல்லி இலங்கை அரசாங்கம் அல்லது காவல்துறை வந்து திணறி கொண்டிருக்கிறார். ஏனென்று சொன்னா இதுவரை காலமும் கண்டுபிடிக்கப்பட்ட போதைப் பொருள்களை விட பாரதூரமான ஒரு விளைவை கொடுக்கக்கூடியது இந்த மெபிட்ரோன் என்ற போதைப் பொருள். ஸோ திரும்பவும் நான் இந்த வீடியோல சொல்றேன், இவ்வாறான போதைப் பொருட்கள் அல்லது இவ்வாறான போதைப் பொருட்களை உண்பவர்கள் எவ்வாறான மனநிலையில் இருக்கிறார்கள் நீங்கள் அருகில் இருக்கிறவங்களை கண்டறிந்தீர்கள்னு சொன்னா உடனடியாக பாரபட்சம் பார்க்காம உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற இது தொடர்பாக தெரிவிக்க வேண்டிய நபர்கள்ட்ட இதை கட்டாயம் நீங்க தெரிவிக்கணும். ஸோ இதே மாதிரி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம்.